இது மகிமை நேரம். ஆண்டவர் மலர்ச்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினத்திலே பரிசுத்த யோவான் ஸ்நானகனை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய சீஷனாக இருக்கிற பரிசுத்த யோவானை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த யோவானை குறித்து. இங்கே மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்ட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சீமோனுடைய கூட்டாளிகள் ஆகிய செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் என்றார். இங்கே இந்த பரிசுத்த யோவான், இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இருக்கிற பரிசுத்த யோவான், இங்கே அவர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த பேதுருவோடு கூட பரிசுத்த யாக்கோபோடு கூட அவர்கள் அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வருகிறார். அந்த சமயத்தில் ஆண்டவர் அங்கே கடந்து வருகிறார். அவர் கடந்து வந்து அங்கே அவர் பேசுகிறார். படகுலே, சீமோன் பேதுருடைய படகுல, பரிசுத்த பேதுருடைய படகுல ஏறி அவர் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி முடித்ததற்கு முன்பதாக நம் தொடர்ச்சியாக பரிசுத்த சீமோன் பேதுருவை குறித்து அல்லது பேதுருவை குறித்து, பரிசுத்த பேதுருவை குறித்து நாம் தியானிக்கும் முடிவுகள் எல்லாம் நாம் தியானிக்கலாம். ஆனால் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களிலே இந்த பரிசுத்த யோவானும் ஒருவர். இவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷராய் மாறுகிறார். ஆண்டவருடைய சீஷராய் மாறுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிற்குள்ளாக வரக்கூடிய ஒரு நபராய் இவர் மாறுகிறார். கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாய் வரக்கூடிய ஒரு நபராக இவர் மாறுகிறார். காரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தை இவரையும் தொட்டிருக்கிறது. இவரையும் தொட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையிலும் வெண்மையாய் மாறி விடுகிறது. ஆனால் இதை பார்த்தவர்களிலே இந்த பரிசுத்த யோவானும் ஒருவர். இந்த காட்சியை கண்டதிலே பரிசுத்த யோவான் ஒருவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்று சொன்னால், அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவன் இருந்தபடினால் தன் மேற்சட்டை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இங்கே மீன் பிடிக்கும்படியாக மறுபடியும் இந்த சீமோன் பேதுரு, பரிசுத்த சீமோன் பேதுரு, பரிசுத்த தோமா, அது மட்டும் இல்ல, காராவூரனாக இருந்த நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, இங்கே செபதேவின் குமாரரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இங்கே இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பரிசுத்த யோவான் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாயிருந்த சீசன். அவர் செபதேவின் குமாரர்களில் அவர் ஒருவர். அப்போ இங்கே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பரிசுத்த யோவானும் அங்கே இருக்கிறார். அவர் தெளிவாய் கண்டு கொள்ளுகிறார் ஆண்டவரை. அவர் கர்த்தர் என்றார். இந்த பரிசுத்த யோவான், இந்த பரிசுத்த யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. இங்கே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே பரிசுத்த பேதுருவினிடத்திலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்கிறவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்றான். என்ன என்றான்.
அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வைந்தார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். இங்கே அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த யோவானை குறித்து பேதுரு கேட்கிறார், ஆண்டவர் இவன் காரியம் என்ன? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி வா. இதிலிருந்து நாம் காரியத்தை பார்க்கிறோம். மற்றவர்களை குறித்து பேசுகிற நாம், மற்றவர்களை குறித்து எல்லா காரியத்திலும் குற்றம் சாட்டுகிற நாம், மற்றவருடைய காரியங்களே குறித்து பேசிக் கொண்டிருக்கிற நாம், நம்முடைய காரியங்களை நிதானித்து அறிகிறோமா? யோசிக்கணும். மற்றவர்களை குறித்து புறங்கூறி மற்றவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் வழுவி போகிறோமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி போகிறோமா? அல்லது கிறிஸ்துவின் அச்சாரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவின் அச்சாரத்திலே ஓடாமல் அதை விட்டு தாண்டி ஓடுகிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த பரிசுத்த யோவான் ஆண்டவர் அன்பாக இருந்த சீஷன், கர்த்தர் அவரை பல இடத்திற்கு அழைத்து சென்றார். என அவர் மேல் அன்பு வைத்ததினாலே நாமும் ஆண்டவர் மேல் அன்பு வைக்கும் போது கர்த்தரும் நம்மோடு கூட இருப்பார். அவரை விட்டு விட்டுமானால் அவர் நம்மை விட்டு விடுவார். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை நேசிக்கிற ஆண்டவர், அதற்காக எனக்கு நன்றி. நீர் எங்களை அன்போடு கூட பராமரிக்கிற ஒரு ஆண்டவர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்படி சீஷர்களை நீர் பராமரித்தீர். இந்த பரிசுத்த யோவானையும் நீர் பராமரித்தீர் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்ததற்கு முன்பதாக பிரத்யட்சமாக அவர்களுக்கு தரிசனமானீர். நீர் எங்களோடு கூட வேதத்தின் மூலமாக, இப்படி வார்த்தையின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.